இந்த ஐபிஎல் சீசன்ல நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல 7 மேட்சஸ் நடக்க போகுது. இந்த மேட்சஸ் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா மார்ச் 23ஆம் தேதி ஒரு மேட்ச் நடக்குது, மார்ச் 28ஆம் தேதி ஒரு மேட்ச் நடக்குது. அதாவது மார்ச் மாசத்துல 2 நாட்கள் நம்ம சென்னை நகர்ல மேட்ச் நடக்குது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில ஒரு 4 நாட்கள் நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல மேட்சஸ் ஆனது நடக்குது. ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரு மேட்ச், ஏப்ரல் 11, 25 மற்றும் 30 ஆகிய இந்த 4 தேதிகள்ல நம்ம சென்னை நகர்ல மேட்சஸ் நடக்க போகுது. இந்த சீசன்ல நம்ம சென்னை நகர்ல நடக்க போற லாஸ்ட் மேட்ச் மே 12ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. இன் டோட்டல் ஒரு 7 மேட்சஸ் நம்ம சென்னை நகர்ல நடக்க போகுது. இந்த மேட்ச் நடக்கிற எல்லா நாட்களையுமே சேப்பாக் ஸ்டேடியம் மற்றும் ட்ரிப்ளிகேன் பகுதியில நம்ம கிரேட்டர் சென்னை டிராபிக் போலீஸ் டிராபிக்கை டைவர்ட் பண்ணி விட போறாங்க. நீங்க மேட்ச் பார்க்கறதுக்கு கார்ல போறீங்க, உங்ககிட்ட அதற்கான பாஸ் இருக்கு அப்படின்னா உங்க பாஸ்லயே உங்க வண்டியை நீங்க எந்த இடத்துல போய் பார்க் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்க அந்த இடத்துல போய் தாராளமா உங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்க்க போகலாம். நான் ஒரு கார் பாஸ் ஹோல்டர் இல்ல அப்படின்னா என் வண்டியை எங்க போய் நிறுத்திட்டு நான் ஸ்டேடியம்க்கு மேட்ச் பார்க்க போகலாம் அப்படின்ற தகவலை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க கேத்தட்ரல் ரோட், ஆர்கே சாலை ரோட், காமராஜ் சாலை வழியா போய் மெரினா பீச்சுடைய சர்வீஸ் ரோட ரீச் பண்ணணும். அங்க உங்க காரை பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க நடந்து வந்து ஸ்டேடியம்ல வந்து மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்னது செல்ஃப் டிரைவன் கார்ஸை எங்க பார்க் பண்ணணும் அப்படின்ற தகவலை தான். ஒருவேளை நீங்க கால் டாக்ஸிலயோ ஷேர் ஆட்டோலயோ இல்ல ஒரு வாகனத்தை ஹையர் பண்ணி நீங்க மேட்ச் பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்க எங்க இறங்கணும் அப்படின்னா வாலாஜர் ரோட்ல இறங்கிட்டு உங்களுடைய வண்டியை சிவானந்தா சாலையில போய் நீங்க பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க ஸ்டேடியம்க்கு மேட்ச் பார்க்க வரணும். மேட்ச் நடக்கிற இந்த 7 நாட்களையுமே எம்டிசி பஸ்ஸஸ் வாலாஜர் ரோட் வழியா போகாது. அதனால நீங்க எம்டிசி பஸ்ஸஸ் வழியா வரீங்க அப்படின்னா நீங்க சுவாமி சிவானந்த சாலையில இறங்கிட்டு அங்க இருந்து பிரஸ் கிளப் ரோடு வழியா நீங்க ஸ்டேடியம் ரீச் பண்ணணும். ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா சேப்பாக் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அப்படியே ரோட கிராஸ் பண்ணி ஸ்டேடியம் உள்ள வந்துடலாம். நம்ம சென்னையில நடக்கிற மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் மாலை ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால மாலை ஒரு 5 மணி முதல் இரவு ஒரு 11 மணி வரை இந்த டிராபிக் டைவர்ஷன் ஆனது இன் பிளேஸ்ல இருக்கும்ன்ற மாதிரி டிராபிக் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்கிற மேட்ச் மட்டும் மாலை ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால மதியம் ஒரு 1 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் டிராபிக் டைவர்ஷன் ஆனது இருக்குமா. இந்த மேட்ச் நடக்கிற எல்லா நாட்களையுமே பெல்ஸ் ரோட்ல ஒன் வே என்ட்ரியை தான் அலோவ் பண்ண போறாங்க. நீங்க பாரதி சாலையிலிருந்து என்டர் ஆகலாம், ஆனா நீங்க வாலாஜா ரோட்ல இருந்து பெல்ஸ் ரோடுக்குள்ள என்டர் ஆக முடியாது. அடுத்ததா விக்டோரியா ஹாஸ்டல் ரோடையும் ஒன் வேவா மாத்திருக்காங்க. நீங்க வாலாஜா ரோட்ல இருந்து விக்டோரியா ஹாஸ்டல் ரோடுக்குள்ள வரலாம், ஆனா நீங்க பாரதி சாலையில இருந்து விக்டோரியா ஹாஸ்டல் ரோடுக்குள்ள வர முடியாது. இறுதியா நீங்க வாலாஜா ரோடு இல்லைன்னா காமராஜ் சாலை வழியா ஸ்டேடியம்க்கு வரீங்க அப்படின்னா எந்த ரூட் வழியா நீங்க வரணும் அப்படின்ற தகவலை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. கார்ஸ் வித்அவுட் பாசஸ்க்கு வாலாஜா ரோட்ல இருக்கிற பட்டாபிராம் கேட் ஏரியாலையும் ஒரு பார்க்கிங்க அலாட் பண்ணிருக்காங்களாம். இந்த வீடியோல நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.